யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணி மானிட்டேஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ. ஒரு 3 காரணத்தினால உங்களால 1000 சப்ஸ்கிரைபர் 10 மில்லியன் வியூஸ் வச்சிருந்தாலும் மானிட்டேஷன் வாங்க முடியாது. என்ன புதிய அந்த 3 ரூல்ஸ், 3 அந்த காரணம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம். அதுல வந்து 2 டைப் ஆஃப் வீடியோக்கு வந்து மானிட்டேஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ, இன்னொன்னு ஷார்ட்ஸ் வீடியோ. லாங் வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் 1 இயர்க்குள்ள நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரத்தை நம்மளோட சேனல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு லாங் ஃபார்மேட் வீடியோல வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிடுவாங்க. அது மூலமா பைசா ஏர்ன் பண்ணலாம். இல்ல ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ. இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து இப்ப ரீசெண்டா ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்ல தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மட்டுமே நீங்க அப்லோட் பண்ணி உங்க சேனல்ல பணமாக்குற விஷயமா நம்ம மாத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப அதுல என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. 10 மில்லியன் வியூஸ் கவுண்ட். வியூஸ் 10 மில்லியன் வியூஸ் நீங்க வச்சிருந்தா போதும். 90 நாளைக்குள்ள நீங்க 10 மில்லியன் வியூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா நீங்க தாராளமா மானிட்டேஷனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணி நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த 3 காரணம் இருக்கு பாத்தீங்களா மானிட்டேஷன் வாங்க முடியாததுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 90 நாளைக்குள்ள நம்மளோட சேனல் 10 மில்லியன் வியூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம 91வது நாளுக்கு நம்ம சேனல் வந்து போகுது அப்படின்னு சொன்னா 90 நாள்ல நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியல. 90 நாள்ல நமக்கு ஒரு 50,000 வியூஸ் வந்து குறைவா இருக்குது. அதை வந்து நம்ம 91வது நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அந்த முதலா இருக்கக்கூடிய அந்த 1வது நாள்ல நம்ம ஒரு 25,000 வியூஸ் இல்ல ஒரு 50,000 வியூஸ் இல்ல 1 லேக் வியூஸ் வாங்கியிருந்தா கூட நம்ம 91வது நாள் நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்தோம். ஒரு 50,000 வியூஸ் மட்டும் வந்துட்டு நம்ம மானிட்டேஷன் பண்ணிடலாம்னு சொல்லி காத்துட்டு இருந்தோம்ல, அப்படியே நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாள்ல 1,00,000 வியூஸ் இருக்குல்ல, அது மைனஸ் ஆயிரும். 91வது நாள்ல நம்ம அடி எடுத்து வைக்கும் போது பின்னாடி 1,00,000 வியூஸ் கழிஞ்சிரும். அப்போ நம்ம டக்குன்னு நம்மளோட வீடியோ வைரல் ஆகி கரெக்டா அந்த 90 நாளைக்குள்ளேயே 10 மில்லியன் வியூஸை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப பிக்கஸ்டான விஷயம். அது போக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஏர்ன் பேஜ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு டேட்டு நம்ம 25வது நாள், அதாவது பிப்ரவரி 25ல இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 5 நாள் இல்ல 8 நாளைக்கு முன்னாடியான அப்டேட், எக்ஸாம்பிள் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கான அப்டேட் தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு 8 நாள் வந்து டிலே ஆகி தான் நமக்கு வந்து அப்டேட்டும் ஆகுது. உடனே நம்ம வியூஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மறுநாளே அப்ளை பண்ணோம் அப்படின்னு பண்ண முடியாது. அது ஒரு பிளாக் மார்க்கா வந்து இதுல இருக்குது. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு வியூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னால அப்ளை பண்ண முடியல, ஏன் எனக்கு அப்ளை பட்டன் வரலன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏன் பேஜ் செக் பண்ணி பாருங்க, அப்டேட் வந்து லேட்டா தான் இருக்கும். அடுத்து ரெண்டாவது ஒரு பிக்கெஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க. அந்த வீடியோக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து 50,000 வியூஸ் 1 லேக் வியூஸ் இல்ல வந்து மில்லியன் வியூஸ் போயிட்டுனா கூட அதை நீங்க டெலீட் பண்ணிட்டாலோ இல்ல அன்லிஸ்ட் பண்ணி இல்ல பிரைவேட் பண்ணிட்டாலோ அதுக்கு வந்திருக்கக்கூடிய வியூஸ் வந்து கவுண்ட்ல எடுத்துக்கப்படாது. அதனால அந்த மாதிரி நீங்க பண்ண வீடியோக்குள்ளான வியூஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அதன் மூலமாவும் நம்மளால 10 மில்லியன் வியூஸ் கம்ப்ளீட் பண்ணினாலும் நம்மளால அப்லோட் பண்ண முடியாது. நம்ம வந்து அப்ளை பண்ணி மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியாது. மூணாவது ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சேனலோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வியூஸ் வந்து வாங்கினாலுமே அந்த வியூஸ் வந்து நம்மளோட மானிட்டேஷன் கவுண்ட்ல வந்து கணக்குல எடுக்கப்படாது. இந்த 3 காரணமும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 3 காரணத்தினாலையும் நம்மளால மானிட்டேஷன் வாங்க முடியாது. இதுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம எஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது யூடியூப், ஃபேஸ்புக் பத்தின டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.